எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உதயநிதி. நான் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமினேஷனில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சுரேஷ் அகாடமியில் தான் படித்தேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் பேட்ச் தான். ப்ரிலிமினரி 2022 ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்போ ஆன்லைனில் தான் படிச்சிருந்தேன். ஸோ அப்போ யூடியூப்பில் ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நான் வந்து சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருந்தப்போ ஆன்லைனில் சுரேஷ் பாடசாலைன்னு ஒரு ஆப் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் தான் நான் வந்து படித்தேன் என்டையராக. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஆப்பில் போய் லாகின் பண்ணி நம்மளுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன டீட்டெயில்னா அவங்க வந்து நம்பர் கொடுப்பாங்க, அதை வந்து டீட்டெயிலாக கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நான் இப்போ அதை எப்படி படித்தேன் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இப்போ நான் வந்து மெயின்ஸ் டிஸ்பேட்ச் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஃபுல்லாக கிளாஸஸ் எடுத்தாங்க. என்டையராக அது கிளாஸஸ் கவர் ஆகும். நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வீட்டுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ டெஸ்ட் நடக்கிறப்போ நம்மளுக்கு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஃபீட்பேக்குமே ஏனோ தானோன்னு இல்லாமல் எக்ஸாக்டாக நம்ம என்ன தப்பு வச்சுருக்கோம், அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப லைவ்லியாக ரொம்ப கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் அங்கே அதில் கொடுக்குறது. இப்போ ப்ரிலிமினரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பிடிஎஃப் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருவாங்க. நம்ம அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு 4 ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கிறப்போ என்டையராக அந்த டாப்பிக்கே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இதுலேயும் சும்மா நம்ம ஏதோ வாங்கிட்டோம், டிஸ்பேட்ச் பை பண்ணிட்டோம், அதனால மெட்டீரியல்ஸ் மட்டும் அனுப்பிச்சி வச்சுருவோம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக கைடன்ஸ் இருக்கும். கால் பண்ணியே கேட்பாங்க. இப்போ ஏதாச்சும் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலைன்னா கூட ஏன் இதை அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதர்வைஸ் நம்ம அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ இது ஏன் நம்ம அட்டன் பண்ணல அப்படின்னு அடுத்த டைம் அவங்க கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவே நம்ம எகெயின் அதை படிப்போம். ஸோ இது வந்து எப்படி நம்ம நேராக போய் அப்பியர் ஆகி எழுதுறோமோ அதுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா இப்போ நம்ம தூரத்தில் இருக்கும் அகாடமியிலிருந்து ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஸோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டடி பிளாட்ஃபார்ம் தான் இந்த சுரேஷ் பாடசாலை. சில சமயம் சுரேஷ் சார் ஃபவுண்டர் சாரே அவரே கூப்பிட்டு குரூப் 1 அந்த மாதிரி குரூப் 2 இதெல்லாம் என்ன இப்போ எக்ஸாம் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களோ அதில் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலைன்னா 2 டெஸ்ட் அட்டன் பண்ணி ஏன் அட்டன் பண்ணல, உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டின்னு கூப்பிட்டு அவரே என்கொயரி பண்ணுவார். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்யூஷன்ஸும் கொடுப்பாரு. ஸோ அதனால வந்து நம்மளை ஒருத்தர் ப்ராப்பராக கைட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கே அட்டன் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ நான் அந்த என்டையராகவே சுரேஷ் பாடசாலையில் படிச்சு தான் நான் மெயின்ஸை கிளியர் பண்ணேன். ஸோ அதனால் நான் ஒரு பாடசாலை ஸ்டூடெண்ட்டுக்குனாலே இதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒவ்வொருத்தருக்குமே நம்மளால அகாடமி போய் படிக்க முடியல, வீட்லேயே இருந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி நீங்களும் வரக்கூடிய எக்ஸாம் அத்தனையிலையும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் இல்லை இதர போட்டித் தேர்வு எதாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.